ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு இண்டிகேட்டர். இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு டேவுடைய ஹை லோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் 5 மினிட் கேண்டில் நமக்கு வந்து க்ளோசிங் ஆன உடனே நம்ம இதை வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ அந்த இண்டிகேட்டர் நமக்கு வந்து என்னென்னா அதுவே வந்து கால்குலேஷன் பண்ணி கொடுத்துரும். இந்த 5 நிமிஷம் கேண்டிலுடைய ஹையும் லோவையும் மார்க் பண்ணிட்டு அதோட இது என்ன அப்படி எப்படி இது வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாருக்குமே நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் பை வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட் கேண்டில், இந்த கேண்டிலுடைய ஹை இருக்கு, லோ இருக்கு. ஸோ இந்த லோவையும் ஹையவும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதில் நமக்கு எவ்வளோ ப்ரைஸ் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 பாயிண்ட், அதாவது 84 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இதில் வந்து இந்த ஹைலேருந்து லோ 5 மினிட் கேண்டிலில் நமக்கு வந்து ஒரு ட்ரேட் ஆயிருக்கு. அப்போ இந்த 5 மினிட் கேண்டிலை வச்சு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, 84 பாயிண்ட் நமக்கு நடந்திருக்கு. ஸோ இப்போ 84 பாயிண்ட் நமக்கு வந்து அதில் வந்து 5 மினிட் கேண்டில் ட்ரேட் நடந்திருக்கு. 84 இன்டு 3.14 அப்படிங்கிறது நம்மளோட பை வேல்யூ. ஓகே, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான், காமனாக உள்ளதுதான். ஸோ இந்த பை வேல்யூ போட்டு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 263. ஸோ ஓகே, 263 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். எப்படி நம்ம இதை டிவைட் பண்ணுறோம்னா 2ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, டிவைடட் பை 2 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் போது 131 பாயிண்ட். அப்போ மார்க்கெட் வந்து இந்த 5 மினிட் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலுடைய ஹை அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட் கட் பண்ணிச்சுன்னா ஒரு 134 பாயிண்ட் வந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு வந்து நம்ம பை வேல்யூ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். அதாவது 134 பாயிண்ட். ஓகேவா? ஸோ 131 பாயிண்ட். அதேமாரி இந்த 5 மினிட் கேண்டிலுடைய லோவை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு 131 பாயிண்ட் வந்து கீழே வரும் அப்படிங்கிறது இந்த பை வேல்யூ நம்ம காட்டுது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு இண்டிகேட்டரே கால்குலேஷன் பண்ணி இதுதான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இண்டிகேட்டரில் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்ட் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய லாப நஷ்டம் இதை புரிஞ்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 131 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து மேலே வந்து மார்க்கெட் வந்து இந்த 5 மினிட் கேண்டிலுக்கு மேலே போச்சுன்னா ஒரு 131 பாயிண்ட் வந்து மேலே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ 131 பாயிண்ட், அப்போ நம்ம இதுலேருந்து ஒரு ஸ்கேல் வச்சு அளக்குறோம். 131 பாயிண்ட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த இடம். ஓகே, இதுதான் வந்து நமக்கான ஹை. ஸோ இந்த ஹை தான் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இந்த ஹையோட வேல்யூவை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் வந்து ஹை 131 பாயிண்ட். அப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து காலையில் 5 மினிட் கேண்டிலுடைய எவ்வளோ அந்த 5 மினிட் கேண்டில் எவ்வளோ ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 84 பாயிண்ட். ஸோ அந்த 84 வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130, அதாவது 3 பாயிண்ட், அதாவது 3.14 அப்படிங்கிற வந்து ஒரு மல்டிபிள் பண்ணோம். ஸோ 3.14 அப்படிங்கிறத வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 256 சம்திங் எவ்வளோ கிடச்சிச்சு. ஸோ அதை டிவைடட் பை கொடுக்கும்போது 131 பாயிண்ட் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு அப்போ 131 பாயிண்டில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு டைம்லையும் நம்ம உட்காந்து ஒவ்வொரு நாளை வந்து நம்ம வந்து இதை வந்து கால்குலேஷன் பண்ண முடியாது. ஸோ இதை சிம்பிளாக கால்குலேஷன் பண்ணி இதை வந்து நமக்கு வந்து ஒரு டூல், அதாவது என்னென்னா ஒரு இண்டிகேட்டர் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நம்ம வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறோன்னா இப்போ ஃபியூச்சருடைய சார்ட் எந்த அளவுக்கு அந்த ப்ரைஸ் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் எவ்வளோ மூவ்மெண்ட் நடந்திருக்கோ அந்த மூவ்மெண்ட்ஸை வச்சு அதையோட ஹை எவ்வளோ இருக்கும், ரேஞ்சு வந்து மேலே போனால் எவ்வளோ ரேஞ்ச் மேலே போகும், கீழே வந்து எவ்வளோ ரேஞ்சு கீழே வரும் அப்படிங்கிறத இந்த டூல் வந்து நமக்கு சிம்பிளாக நமக்கு கொடுக்கும். ஓகே, இந்த டூலை வந்து நம்ம வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் அந்த டூல். ஓகேவா? ஸோ இதை நம்ம பார் ரிப்ளையில் கூட உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரே நிமிஷம் பார் ரிப்ளை நம்ம கொடுப்போம். செலக்ட் டேட்டு, டைம் கொடுப்போம் 9:15. ஓகே, 9:15 டைம் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். சரி,
இப்போ பார் ரிப்ளை நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார் ரிப்ளை நம்ம வந்து இப்போ காலையில மார்க்கெட் 5 மினிட் கேண்டில் இது பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ரேஞ்சஸ் எல்லாமே இது எல்லாமே ப்ரீவியஸ் டேல உள்ளது. நேத்திக்குள்ள ரேஞ்ச். ஓகே. ஸோ நேத்திக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த இந்த இதை நான் லைன் எடுத்துறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே. நேத்திக்கு மார்க்கெட் காலையில ஓப்பன் ஆகும்போது நமக்கு கிடைச்சக்கூடிய அந்த 5 மினிட் கேண்டிலுடைய ஹை லோவ வச்சு அது வந்து மெஷர் பண்ணியிருக்கு நமக்கு வந்து. ஸோ அப்படி மெஷர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா, மேல மார்க்கெட் மேல போச்சுன்னா, இந்த ஸ்மால் ரேஞ்ச், ஹை ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி இது 3 இடத்த நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். லாங் ரேஞ்ச் இந்த 3யும் நம்ம கால்குலேஷன் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 5 மினிட் கேண்டில் நம்ம வந்து இப்போ பார் ரிப்ளை கொடுக்குறோம். ஓகே. பார் ரிப்ளை நமக்கு வந்து இதாகுது. 5 மினிட் கேண்டில்ல நமக்கு வந்து என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 5 மினிட் கேண்டில் முடிஞ்சக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஹைலோ அந்த லைன் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஆட்டோவா நமக்கு ட்ரா பண்ணி கொடுக்கும். இது ஓகே. ஸோ 5 மினிட் கேண்டில் நமக்கு வந்து முடிஞ்சுச்சுன்னா அந்த லைன் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. இப்போ லைன் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா, இதோட ஸ்மால் ரேஞ்ச் இது ஹை எவ்வளோ போகும் அப்படின்னா, இந்த 51,195ங்கிறது ஹை. ஸோ இந்த 51,195 இந்த மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா, அடுத்து இருக்கக்கூடியது 51,329. ஸோ இந்த 329ங்கிறது 2வது ஒரு ஹை ரேஞ்சா இருக்குது. 3 வந்து லாங், அதாவது லாங் ரேஞ்ச், லாங் ஹை ரேஞ்ச் அப்படின்னா 51,463. ஓகேவா? அந்த 463ங்கிறது ஒரு ரேஞ்சா இருக்குது. அப்படிங்கிறது இந்த டூல் வந்து நமக்கு சொல்லுது. இப்போ மார்க்கெட் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலுடைய இதை நமக்கு கட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து பார் ரிப்ளை ஆகிட்டு இருக்கு நமக்கு வந்து. ஸோ பார் ரிப்ளைல நமக்கு வந்து என்னன்னா இது ஹை, அதாவது 51,000 அப்படிங்கிறது 2வது ஹையா இருக்கு. மார்க்கெட் வந்து இப்போ வரைக்கும் நமக்கு வந்து என்னன்னா இந்த ஸ்மால் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ஸ்மால் ரேஞ்சை தாண்டி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் படி நமக்கு வந்து இதை வச்சு எப்படின்னா 5 நிமிஷம் கேண்டிலுடைய ஹை லோ அதை மார்க் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ரேஞ்ச் எவ்வளோ ட்ரேட் ஆயிருக்கோ அந்த ரேஞ்சை வந்து 3.14 அப்படிங்கிற நம்ம பை வேல்யூவோட இது வந்து மல்டிபிள் பண்ணிட்டு, ஓகே, 3.14 அப்படிங்கிறது நம்ம பை வேல்யூ. ஸோ இந்த பை வேல்யூவோட வச்சு நமக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு டே ரேஞ்ச் ஒரு எவ்வளோ இருக்கும், இன்ட்ராடே ரேஞ்ச் வந்து எவ்வளோ ஹை இருக்கும், எவ்வளோ லோ இருக்கும் அப்படிங்கிறத கொடுக்குது. ஸோ இந்த ஸ்மால் ரேஞ்ச் லோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த லோ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது அந்த 5 மினிட் கேண்டில் இருக்கும்போது நமக்கு வந்து இந்த ஹைக்கு மேலே, இந்த ஸ்மால் ரேஞ்சினுடைய ஹைக்கு மேலே, ஹைக்கு கீழே இருக்கா எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மார்க்கெட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது, மைக்ரேஷன் ஆகுது இந்த லைன் வந்து. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அடுத்து இருக்கக்கூடிய அந்த ரேஞ்ச் வந்து ஸ்மால் ரேஞ்சுடைய லோ இருக்கு இல்லையா, லோ வந்து இங்கே வருது அப்படிங்கிறது நமக்கு மெஷர் பண்ணி சொல்லுது. ஓகே. இப்போ நமக்கு வந்து பாயிண்ட் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து அந்த ரேஞ்சினுடைய ஹை வரைக்கும் நமக்கு மார்க்கெட் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகுது. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து சொல்ல வந்த இந்த இண்டிகேட்டர் நமக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வந்த விஷயம். இதை வந்து நம்ம ஆப்ஷனுடைய ப்ரீமியம் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. இப்போ நம்ம பார் ரிப்ளைவை நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்குவோம். ஸோ இந்த நம்ம வந்து ப்ரீமியம் வந்து நம்ம வந்து எப்படி இதை வந்து நம்ம எடுத்து பண்ணுறதுங்க பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நமக்கு ஓப்பன் ஆனது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆனது வந்து 51,000 அப்படிங்கிற லெவலில் 51,100. ஓகேவா? ஸோ 51,100 அப்படிங்கிற லெவலில் தான் ஓப்பன் ஆச்சு. நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற ப்ரைஸ் 51,000 அப்படிங்கிற கால் பிரீமியத்தையும் 51,000 அப்படிங்கிற புட் பிரீமியத்தையும் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 பிரீமியம் எடுத்து நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னென்னா, இந்த 2 பிரீமியத்தோட ஒரே நிமிஷம் கீழே வச்சுக்கோங்களேன். ஓகே. இந்த 2 பிரீமியத்தோட ஹைலோ நமக்கு கிடைக்குது. இன்ட்ராடேயோடைய ஹைலோ நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு 5 மினிட் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலில் நமக்கு வந்து எவ்வளோ ட்ரேட் நடந்திருக்கோ அந்த ட்ரேடை பொறுத்து இதோட ஹைலோ நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரேஞ்ச் அதுவே கால்குலேஷன் பண்ணி இந்த இண்டிகேட்டரை நமக்கு கொடுத்துரும். ஸோ 5 மினிட்லேயே நமக்கு வந்து எந்த லெவலில் மேலே இருக்கும், எவ்வளோ கீழே போகும், எவ்வளோ வந்தால் மேலே கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு சொல்லிடும். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலில் நமக்கு வந்து இதான் இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் நமக்கு முடிஞ்ச உடனே நமக்கு வந்து அந்த ஹைலோ லைன் நமக்கு வந்து கிடைச்சிடும்.
லோவா போனா அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலுடைய ஹைய கட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹைய கட் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து அடுத்து வந்து இந்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த லைன் நமக்கு வந்து சொல்லுது. அதே மாரி ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலுடைய லோவ கட் பண்ணுதுன்னா, கீழ இருக்கிற லோவுக்கு வந்து மார்க்கெட் போகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்லுது. ஸோ இந்த லோ வந்து எப்ப இருக்கும் வந்து லோ வந்து இப்போ மைக்ரேஷன் ஆகி நமக்கு மேல வந்திருக்கு. இங்க வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லோ வந்து கீழ இருந்திருக்கும் நமக்கு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து இதோட ஹைலாம் எங்க இருக்கு? ஹை மேல தான் இருக்குது. லோ மட்டும் தான் இங்க இருக்குது. இந்த புட் ஆப்ஷன் சார்ட்ல பார்த்தீங்கன்னா, 51,000 புட் ஆப்ஷன் சார்ட்ல மார்க்கெட் ஓப்பன் ஆன பிரைஸ் எங்கன்னு பாருங்க. ரூ. 260 அப்படிங்கிறதுல ஓப்பன் ஆயிருக்கு. இதான் வந்து அதோட ஹை. அதாவது டே ஹை. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் முடிஞ்ச உடனே அப்ப இந்த லோவ கட் பண்ணுது மார்க்கெட் வந்து. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலுடைய லோவ கட் பண்ணுது. அடுத்து இருக்கக்கூடிய லோவுக்கு மார்க்கெட் வரும். ஹை, லோ அப்படிங்கிறது கீழ இருக்கக்கூடிய லைன்லாம் சப்போர்ட்டா இருக்கும் நமக்கு. ஸோ இப்ப இதோட ரொம்ப டீப்பான ஒரு இது என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஆப்ஷன்ல பாருங்க 51,000 அப்படிங்கிற புட் ஆப்ஷன். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பேங்க் நிஃப்டியினுடைய ஓப்பன் பிரைஸ் வந்து நமக்கு வந்து 51,100. ஸோ 51,100ல உள்ள கால் பிரீமியம், புட் பிரீமியம் இந்த 2யும் தான் நம்ம வந்து சரி 51,000 51,000 அப்படிங்கிற லெவல்ல உள்ள கால் பிரீமியம், புட் பிரீமியம் இந்த 2யும் வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்குறோம். இந்த 2உடைய லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து காலையில மார்க்கெட் மேல ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் நமக்கு வந்து கட் பண்ண உடனே நமக்கு வந்து அடுத்து இருக்கக்கூடிய அதாவது ரொம்ப ஒரு ஹை ரேஞ்ச் அப்படின்னா ஸ்மால் ரேஞ்ச் அப்படிங்கும்போது ஸ்மால் ரேஞ்ச் நம்ம மினிட் கேண்டிலே. ஸோ அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து இப்போ இந்த ஹை ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 420 அந்த ரேஞ்சில் வரும். ஆமா ரூ. 410. ஸோ ரூ. 410ங்கிறது இதோடைய ஹை ரேஞ்சா இருக்கு. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் நமக்கு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் 2வது 5 மினிட் கேண்டில் வந்து அதோடைய ஹை. அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலுடைய ஹையை கட் பண்ணி ஸோ ஸ்மால் ரேஞ்ச் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மேல நமக்கு வந்து இந்த லைனுக்கு மேல நமக்கு க்ளோசிங் கொடுக்கும். ரூ. 359. இதோட க்ளோசிங் பிரைஸ் வந்து சாரி அந்த லைனோட பிரைஸ் வந்து ரூ. 359. ஸோ இது க்ளோசிங் கொடுக்குறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 167 க்ளோசிங் கொடுக்கு 2வது 5 மினிட் கேண்டில். 9:20 கேண்டில். அடுத்து நமக்கு வந்து இது ஹையா போனா எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹை அதாவது ஃபர்ஸ்ட் டார்கெட் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 410 அப்படிங்கிறது இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த 5 மினிட் கேண்டில் இங்க புட் ஆப்ஷன்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, புட் ஆப்ஷன் நமக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில்ல காமிக்கி. ஸோ புட் ஆப்ஷன் 5 மினிட் கேண்டில்ல கட் பண்ணி நமக்கு வந்து 2வது 9:20 கேண்டில் வந்து அதோடைய லோவ கட் பண்ணி கீழ வருது. அப்ப அது லோவ கட் பண்ணுது அப்படின்னா, அடுத்து இருக்கக்கூடிய இதுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 188 இதுக்கு சப்போர்ட் இருக்கும். ஸோ 188, 86 ஓகே. இந்த 186 இந்த மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணுச்சுன்னா, அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் இதுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரூ. 110 தான் இதோட சப்போர்ட். அப்ப ரூ. 110க்கு மேல இந்த ஆப்ஷன் இறங்கல. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆப்ஷன் வந்து இறங்கல. இது வந்து கரெக்ட்டா 10:10க்கு இதோட ரூ. 110 அப்படிங்கிற லெவல்ல மார்க்கெட் வந்து இந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுக்கு புட் ஆப்ஷன். 51,000 அப்படிங்கிற புட் ஆப்ஷன். ஸோ 51,000 புட் ஆப்ஷன் 10:10க்கு நமக்கு வந்து இதுல இருந்து மார்க்கெட் கீழ இறங்கல. ஸோ அந்த டைம்ல தான் நமக்கு வந்து என்ன நடக்குன்னா, இங்க 10:10க்கு மார்க்கெட் வந்து ஒரு ஹை அதாவது டே ஹை இருக்கு இல்லையா? டேயினுடைய லாங் ஹை. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே அதிகபட்சமான ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில்ல நமக்கு வந்து கிடைச்சிருது. 51,000 அப்படிங்கிற கால் பிரீமியம் அதோட லாஸ்ட் லாங் ரேஞ்ச் ஹை வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 463. ஸோ ரூ. 463க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கீழ நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. இங்க மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கு புட் ஆப்ஷன். ஓகே. இங்க கால் பிரீமியம் நமக்கு வந்து எந்த ரேஞ்சில நமக்கு வந்து இருக்கோ, அதே மாரி தான் வந்து நமக்கு வந்து இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து கரெக்ட்டா அதாவது இதோடைய ஹை, டே ஹை இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரே நிமிஷம். டே ரேஞ்சினுடைய ஹை. இந்த ஹைக்கு பக்கத்துல போயிட்டு மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. இங்கேயும் நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்கி, இங்கேயும் ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்கி, இங்க சப்போர்ட் கிடைக்கி. அப்ப மார்க்கெட் இந்த இடத்த விட்டு இது கீழ ஃபர்தரா இறங்குனா தான் அடுத்து இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டுக்கு இந்த புட் பிரீமியம் வரும். ஸோ இந்த புட் பிரீமியம் வந்தா தான் அடுத்து வந்து நமக்கு வந்து இது என்ன ஆகுன்னா, அடுத்து வந்து ஃபர்தரா மேல மூவ் ஆகுறதா எங்கங்கிறது முடிவு பண்ணும். ஆனா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகி அதுதான் காலையில போன ஒரு ஒரு ஹை இருக்கு இல்லையா? இந்த ஹைக்கு அப்புறம் பேங்க் நிஃப்டி எங்கேயும் போகல. பேங்க் நிஃப்டி வந்து இந்த ஹைக்கு உள்ளேயே தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஓகே. இதுதான் வந்து இந்த இண்டிகேட்டர்ல உள்ள ஒரு வெசல். நம்ம வந்து இந்த இண்டிகேட்டர உட்காந்து கால்குலேஷன் பண்ண வேண்டாம். இதுவே வந்து நமக்கு வந்து இந்த வேல்யூ வச்சு கால்குலேஷன் பண்ணி எது வந்து 5 மினிட் கேண்டில் அதாவது காலையில 5 நிமிடம்
கேண்டில் முடிஞ்ச உடனே அந்த 5 நிமிட கேண்டில்ல எவ்வளோ ரேஞ்ச், எவ்வளோ ஹை லோ ட்ரேட் ஆயிருக்கு, எவ்வளோ பிரைஸ் ட்ரேட் ஆயிருக்கோ அந்த பிரைஸை வச்சு கால்குலேஷன் 3.14 அப்படிங்கிற பை வேல்யூவை வச்சு நமக்கு கால்குலேஷன் பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்து இவ்வளோ இருக்கும் 3.14 அப்படிங்கிற அந்த பை வேல்யூ வச்சு நமக்கு கால்குலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இதுதான் இந்த இன்ட்ராடேவுடைய ஹை, இதுதான் இன்ட்ராடேவுடைய லோ, இதுதான் வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் முடிஞ்ச உடனே கொடுத்தோம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண நமக்கு என்னன்னா ஒரு ஹெல்ப் கிடைக்கும். மார்க்கெட் வந்து ஒரு ஆப்ஷன் பிரீமியம், ஒரு இண்டெக்ஸ் எந்த சார்ட் நம்ம வந்து யூஸ் பண்றோமோ அந்த சார்ட்ல வந்து எவ்வளோ ஹையா போவதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அப்போ இன்னைக்கு ஓப்பன் பிரைஸ் 51,100 அப்படிங்கிற கால் பிரீமியம் வந்து நமக்கு 51,000 நம்ம வந்து ஒரு 100 பாயிண்ட் உள்ளதான் நம்ம எடுத்திருக்கோம். 51,000 அப்படிங்கிற கால் பிரீமியத்தை எடுத்திருக்கோம். 51,000 கால் பிரீமியம் பாருங்க கரெக்டா அதோடைய லெவல் எங்கன்னு பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஹை இருக்கு இல்லையா, அந்த லாங் ரேஞ்ச் ஹைக்கு அப்புறம் மார்க்கெட் போகல மேல. ஸோ இது வந்து ஒரு அருமையான ஒரு டூல். இந்த டூலை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இந்த டூலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீங்க வந்து நம்ம 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 சொன்ன அந்த புது ட்ரேடர் வியூ அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்க வந்து ட்ரேடிங் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த இதில் போயிட்டு பிஐ அதாவது பை வேல்யூ இல்லையா, அந்த அந்த சிம்பிள் பிஐன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்ட்ராடே ஹைலோ ப்ரிடிக்டர் அப்படின்னு மட்டும் போடுங்க. இந்த டூல் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்ல வந்த இந்த டூல். இந்த டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டூல் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து நீங்கள் லைவாக ட்ரேட் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த டூலை வந்து நம்ம வந்து வேறு தனிப்பட்ட முறையில் வச்சு ட்ரேட் பண்ணுறதோட இதோட நீங்கள் வந்து என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிடுறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட இதை சேர்த்து வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த டூல் தான் நம்ம வந்து இன்னைக்கு கொடுக்க வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு. ஸோ இந்த டூல் வந்து நான் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த டூலை. ஸோ இது எனக்கு ஒரு 90% ஆமாம் 80லேருந்து 90% எனக்கு வந்து இது வந்து அக்யூரஸியாக தெரியுது. நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். 80லேருந்து 80% நான் வந்து மேக்ஸிமம் இதில் வந்து அக்யூரஸி எடுத்திருக்கேன். ஸோ இது சம்டைமில் 90லேருந்து 100% கூட சில நேரம் நமக்கு வந்து அக்யூரஸி கிடைக்கும். ஆனால் மேக்ஸிமம் 80% நம்ம வந்து இது பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் இங்கே இருக்குது, இதுதான் ஹை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிடணும். 5 மினிட் கேண்டிலுக்கு மேலே நமக்கு ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்கு அப்படின்னா நம்ம வந்து கீழே ஸ்டாப் லாஸ் நமக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இருக்கு இல்லையா, சப்போர்ட் எடுத்த கேண்டில் இருக்குது, இந்த கேண்டிலுக்கு கீழே நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ட்ரேட் எடுத்துட்டு நம்ம வந்து பேங்க் நிஃப்டிலலாம் நிஃப்டியோ பேங்க் நிஃப்டி எந்த ட்ரேட் எடுத்தாலும் சரி ஒரு லாங் ஹை ரேஞ்ச் அப்படிங்கிறத விட ஒரு மீடியமான லெவலில் நமக்கு வந்து ப்ரைஸ் நமக்கு வந்து போகுது அப்படின்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் இப்போ இது காலையில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனவுடனே நமக்கு வந்து 5 மினிட் கேண்டிலே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் கிடச்சிரும். இதோட 5 மினிட் கேண்டில் தான். இந்த கேண்டிலில் நமக்கு ஒரு ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 5 மினிட் கேண்டில் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து லைன் கிடச்சிரும். இது ஹை டே ஸ்மால், இது வந்து ஸ்மால் ஹையே, இது வந்து ரேஞ்ச் ஹையே, ஸோ இது வந்து லார்ஜ் ரேஞ்ச் ஹை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா? ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் ஒன்று கிடச்சிரும் நமக்கு வந்து. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து உடனே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டாவது 5 மினிட் கேண்டில், இந்த கேண்டில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய ஹையை கட் பண்ணிவிட்டு கட் பண்ணோடனே நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மால் ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படிங்கும்போது அடுத்து வந்து நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹையை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காந்துடலாம். ஸோ இப்போ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாப்புல 367 ரூபா எவ்வளோ க்ளோசிங் ப்ரைஸ். இது வந்து ஒரு நிமிஷம் பார்த்துக்கணும். ஓகே, எஸ் 367 ரூபா. ஸோ இந்த இடத்துக்கு மார்க்கெட் வரும்போது 410 ரூபா. ஸோ இப்போ நம்ம வந்து இது கூட நம்ம வேற ஏதாவது ஒரு இண்டிகேட்டரோ இல்லைன்னா வேற ஏதாவது நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து இது கூட சேர்த்து வச்சு நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.